ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தேவையா? சத்தியமா சொல்றேன். தேவை. என்னோட 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து, பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தேவையில்ல. நம்மளோட ஸ்கில்லே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பெரிய ஆஃபீஸ் செட்டப் இருக்கணும்னு தேவையில்ல. நம்ம தங்கியிருக்கிற இடமே நம்மளுக்கு போதும். செகண்ட் வந்து எல்லா ஈவென்ட் மெட்டீரியல்ஸுமே நம்மளே ஓனா வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரென்டல் ப்ராப்ஸ்க்கு நெறைய ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. ஸோ அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து நம்மள மாரியே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு டீம வந்து பில்ட் பண்ணாலே போதும். ஸோ எம்ப்ளாயி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ரெக்ரூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபோர்த் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கில் கத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ, நெய்பர்ஸ்க்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் ஈவென்ட் செஞ்சு குடுத்து, ஸோ அதுலருந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டா கஸ்டமருக்கு குடுக்குற நம்மளோட ட்ரஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய இன்வெஸ்ட்மென்ட் வச்சு தான் ஈவென்ட் மேனேஜ்மென்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்கில்லும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும், அதே மாரி கஸ்டமருக்கு குடுக்குற ட்ரஸ்ட்டும் தான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட். அதே மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பத்தி டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, NI1CBங்கிற பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க.